நாம எல்லாருமே நம்ம உடல் நிலைமையில ரொம்பவே அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? சரி, இந்த நேரத்துல ஒரு சின்ன முதலீட்டை வச்சு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தொழில் தொடங்கினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா தான். ஆர்கானிக் கோல்ட் பிரஸ்ட் ஜூஸ் தொழில். சரி வாங்க, இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு சின்ன முதலீட்ல லாபம் தரக்கூடிய ஒரு ஜூஸ் தொழில உண்மையாவே தொடங்க முடியுமா? இதுக்கு என்னோட பதில் நிச்சயமா முடியும். அதுவும் எப்படி ரொம்ப எளிமையா பண்றதுன்னு தான் நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, எந்த ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கும் முதல் தேவை முதலீடு தாங்க. இந்த கோல்டு பிரஸ்ட் ஜூஸ் தொழில ஆரம்பிக்க முதல்ல நமக்கு என்னென்ன முதலீடு தேவைப்படும்னு பாத்துடலாம் வாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது ஒரு தடவை செய்யற முதலீடு தான். இந்த தொழிலுக்கான மொத்த ஆரம்ப முதலீடு எவ்ளோ தெரியுமா? வெறும் 60,000 ரூபாய் தான். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஒரு புது தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்பவே குறைவான, சுலபமா ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு தொகைதான். ஓகே, இந்த 60,000 ரூபாய் எங்கெங்க செலவாகுதுன்னு பார்க்கலாம். இதுல 45,000 ரூபாய் கோல்ட் பிரஸ் மெஷினுக்காக போகும். இந்த மெஷின் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பழங்களோட உயிர் சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாம ஜூஸ் எடுத்து கொடுக்கும். இதுதான் நம்ம பிராண்டோட தரத்தையே நிர்ணயிக்கும். மீதி இருக்கிற 15,000 ரூபாயில கஸ்டமர்ஸை கவரக்கூடிய அழகான பாட்டில்களும் ஜூஸை ஃப்ரெஷ்ஷா வைக்க ஒரு கூலர் பாக்ஸும் வாங்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஆரம்பகட்ட முதலீடு ரெடி. சரி, ஆரம்ப முதலீடு பத்தி பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம பிசினஸ தொடர்ந்து நடத்த என்னென்ன செலவுகள் ஆகும்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம தொழிலை தொடர்ந்து ஓட வைக்க போற முக்கியமான விஷயம். இந்த தொழிலை வெற்றிகரமா நடத்த ஒரு மாசத்துக்கு தோராயமா 35,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். சரி, இந்த 35,000 ரூபாய் எதுக்கெல்லாம் செலவாகுதுன்னு விரிவா பார்க்கலாமா? நம்மளோட மாதாந்திர செலவுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிங்க பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 71% ஃப்ரெஷ்ஷான தரமான ஆர்கானிக் பழங்கள் வாங்குறதுக்கு தாங்க போகுது. மீதமுள்ள செலவு பாட்டில்கள் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்யற பொருட்களுக்கு போகும். அப்ப பாருங்க, நம்ம பிசினஸோட ஹீரோவே இந்த ஆர்கானிக் பழங்கள் தான். செலவுகளை பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் லாபம். வாங்க, நம்மளோட வருமானத்தையும் நிகர லாபத்தையும் எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். சரியா திட்டமிட்டு இந்த தொழிலை செஞ்சா ஒரு மாசத்துக்கு நம்மளோட வருமானம் மட்டுமே 80,000 ரூபாய் வரைக்கும் ஈட்ட முடியும். இது ஒரு அருமையான இலக்கு இல்லையா? இந்த 80,000 ரூபாய் எப்படி சாத்தியம் யோசிக்கிறீங்களா? கணக்கு ரொம்பவே சிம்பிள். ஒரு நாளைக்கு வெறும் 30 பாட்டில்கள், ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபாய் விலை வச்சு மாசத்துக்கு ஒரு 26 நாள் வேலை செஞ்சாலே போதும். இந்த இலக்கை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்போ கணக்கு ரொம்ப தெளிவா பார்க்கலாவாங்க. நம்மளோட மாதாந்திர வருமானம் 80,000 ரூபாய். இதிலிருந்து நம்ம மாதாந்திர செலவான 35,000 ரூபாயை கழிச்சிட்டோம்னா நம்ம கைக்கு வர நிகர லாபம் மட்டுமே மாசத்துக்கு 45,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன முதலீட்டுக்கு இது ஒரு சூப்பரான ரிட்டர்ன். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, மாசம் 35,000 ரூபாய் செலவு பண்றோம், ஆனா 45,000 ரூபாய் லாபம் பாக்குறோம். செலவு விட லாபம் அதிகம். இதுதாங்க ஒரு நல்ல வெற்றிகரமான தொழிலுக்கான அடையாளம். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லட்டுமா? நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது லாப விகிதம் எவ்வளோ தெரியுமா? 56%. அப்படின்னா நீங்க விற்பனை செய்யற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் உங்களுக்கு 56 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன தொழிலுக்கு இது மிக மிக அருமையான ஒரு லாப விகிதம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த முழு பிசினஸ் திட்டத்தோட முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை வேகமா ரிவைண்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இதுதான் உங்க தொழிலுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். இந்த முக்கியமான நம்பர்ஸ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்ப முதலீடு 60,000 ரூபாய், மாதாந்திர இயக்க செலவு 35,000 ரூபாய், மாசம் கிடைக்கக்கூடிய லாபம் 45,000 ரூபாய், கடைசியா மிக முக்கியமான லாப விகிதம் 56%. இது மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சீக்ரெட் டிப். ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் வர பழச்சக்கைய தூக்கி போடாதீங்க. அத பக்கத்துல இருக்கிற பேக்கரிகளுக்கு விக்கலாம். இது மூலமா உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தொழிலும் ஒரு ஜீரோ வேஸ்ட், அதாவது கழிவுகளே இல்லாத ஒரு பிசினஸா மாறும். இது ஒரு சூப்பரான ஐடியா இல்லையா? இந்த முழு பிசினஸ் பிளானும் உங்களுக்கு உண்மையாவே உதவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இத மாதிரி வேற என்னென்ன சின்ன தொழில் ஐடியாக்களை நாம இதே மாதிரி ரொம்ப விளக்கமா பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனல்ல இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கு. எங்க பிளேலிஸ்ட ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.